இது என்னன்னா இப்ப சமீபத்தில் வந்த குரூப் 2A ரிசல்ட். அந்த ரிசல்ட் தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரிமார்க்ல டீம்டு நாட் ஃபிட் ஃபார் வேல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுல என்ன ஆச்சு அப்படின்னா, ரிசல்ட் இவங்களுக்கு டிக்ளேர் பண்ணல. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ரீசன் அப்படின்னா, இந்த ஆன்சர் புக்லெட்ல டிஎன்பிசி நோட்டிபிகேஷன்ல எக்ஸாம் எழுதுறதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாங்களோ அதோட வயலேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணல. இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏன் வருது அப்படின்னா, நீங்க ஆன்சர் பண்ணும்போது டிஎன்பிசி எந்த மாதிரி உங்களை ஆன்சர் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற மெத்தட்ல தான் நீங்க கண்டிப்பா பண்ணணும். இது எப்போதுமே டிஎன்பிசி நோட்டிபிகேஷன்ல கண்டிப்பா லாஸ்ட்ல இருக்கும். எந்த மாதிரி எக்ஸாம் எழுதணும், ஆன்சர் புக்லெட்ல நீங்க எந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. இதுல ஒரு சின்ன சேஞ்ச் வரும். என்ன தெரியுங்களா, நீங்க நோட்டிபிகேஷன் என்ன சொல்லிருக்காங்களோ எப்படி எக்ஸாம் எழுதுறது அப்படிங்கறதும் நீங்க எக்ஸாம் எழுத போறப்ப என்ன இருக்கும் அப்படிங்கறதும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும். ஏன்னா இவங்க அப்பப்ப அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அடெண்டன் போட்டு ஒவ்வொரு அப்டேட்டா கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுல நீங்க ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டு அந்த பழைய ஞாபகத்துல எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வரும். அதனால டிஎன்பிசி என்னென்ன அப்டேட் பண்றாங்க இந்த எக்ஸாம் பத்தி அப்படின்னு எக்ஸாமுக்கு முதல் நாள் வரைக்கும் நீங்க அப்டேட்டை கிளியரா பாத்துங்க. அந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்குது. என்ன வந்திருக்கு அப்படின்னா, 21ஆம் தேதி அன்னைக்கு சில அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதாவது நோட்டிபிகேஷன் இல்லாம சில அப்டேட்ஸ். அது இந்த ஆன்சர் புக்லெட்டும் கொடுத்திருக்காங்க. மற்ற சில இதுக்கும் உங்களுக்கு அப்டேட் கொடுத்திருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இதுதான் இப்ப புதுசா வந்திருக்குது. நோட்டிபிகேஷன் நம்பர் 7A, அதாவது அடெண்டம் 7 2025 21ஆம் தேதி இந்த அடெண்டம் வந்திருக்கு. இதுல என்ன முக்கியமானது அது மட்டும் பார்க்கலாம். நீங்க ஆன்சரை பிளாக்கிங் பால் பெயிண்ட் பெண்ணால மட்டும்தான் ஷேடோ பண்ணணும். இது காமனானது, உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இதுல திரும்ப ரீகால் பண்ணிக்கலாம். அடுத்தது எப்படி ஷேடோ பண்ணணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியான முறைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க. அது அந்த பபுள் ஷேப்ல கண்டிப்பா அப்படிதான் இருக்கணும். தவறான மெத்தட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. டிக் மார்க்கோ இன்டு மார்க்கோ பண்ணக்கூடாது, ரவுண்ட் ஷேப்லயும் பண்ணக்கூடாது. நல்லா கவனிச்சிங்க, அது ரவுண்ட் ஷேப்ல கண்டிப்பா வரக்கூடாது. இந்த பபுள் ஷேப்ல தான் வரணும். அது இல்லாம அந்த சர்க்கிள் மேலேயே நீங்க சர்க்கிள் பண்ணக்கூடாது. கரெக்டா பபுள் ஷேப்ல மட்டும்தான் இருக்கணும். அடுத்தது, உங்களுக்கு ஆன்சர் புக்லெட் இஷ்யூ பண்ண பிறகு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. அதுல ஏதாவது சின்ன டேமேஜ் இருந்தாலோ சரியா பிரிண்ட் ஆகலாலோ அதை நீங்க உடனே ரிட்டர்ன் பண்ணிடுங்க. அதுல நீங்க ஒன்ஸ் நீங்க ஒரு ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப அதை ரிட்டர்ன் பண்ண முடியாது. அதனால எந்த டேமேஜும் எந்த பிரிண்ட் மிஸ்டேக் இல்லாம ஒரு தடவை இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்க ஆன்சர் பண்ண ஆரம்பிங்க. அப்படி இருந்துச்சுன்னா அதை நீங்க தாராளமா ரிட்டர்ன் பண்ணலாம் முன்னாடியே. ஆனா நீங்க எழுதின பிறகு நீங்க ரிட்டர்ன் பண்ண முடியாது. இப்ப புக்லெட்ல ஏதாவது மிஸ்டேக் இருந்து இல்ல சரியா பிரிண்ட் ஆகாம இருந்துச்சுன்னா அந்த புக்லெட்டை அவங்க வேலிட் பண்ண மாட்டாங்க, அதாவது எவாலுவேஷன் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க ரிட்டர்ன் பண்ணிடுங்க. அடுத்தது, ஒரு கொஸ்டினுக்கு நீங்க ஒரு ஆன்சர் தான் ஷேடோ பண்ணணும். இது காமனா எல்லாருக்கும் தெரியும். அப்படி 2 பண்ணிருந்தீங்க அதுக்கு மேல பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. அடுத்தது முக்கியமானது, நீங்க எல்லா கொஸ்டினுக்குமே, அதாவது 200 கொஸ்டினுக்கு நீங்க ஷேடோ பண்ணி ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. அப்படி இல்லைன்னா நோன்னு கொடுக்கணும். நோன்னு கொடுத்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணல, அதாவது ஷேடோ பண்ணல அப்படின்னு இந்த பாக்ஸ்ல என்டர் பண்ணணும். ஆனா இந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்க. ஏன்னா எல்லா கொஸ்டினுக்கே நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல என்னென்ன கொஸ்டின் நீங்க விட்டுருந்தீங்களோ அது எல்லாத்தையுமே ஷேடோ பண்ணிடுங்க. ஏன் இதை சொல்றேன்னா, இந்த வீடியோ லாஸ்ட்ல அதுக்கான பதில் சொல்றேன். அடுத்தது, காமனா உங்களுக்கு தெரியும், ஓஎம்ஆர் ஷீட்ல நீங்க சைன் பண்ணணும். அடுத்து இதுவும் காமன் தான். அதாவது உங்க இடது கை கட்டை விரல் ரேகையை நீங்க இந்த இடத்துல வைக்கணும். அடுத்தது, இது உங்க ஹால் இன்விஜிலேட்டருக்கு உள்ளது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க சைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுப்பாங்க. அதே மாதிரி இடது கை கட்டை விரல்ல நீங்க வச்சிருந்தீங்க, அப்படி ரேகை வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் அவங்க எஸ்ன்னு கொடுப்பாங்க. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இன்வாலிடேஷன் ஆஃப் ஆன்சர் ஷீட்,
அதாவது உங்க ஆன்சர் ஷீட் வந்து வேலிட் இல்லாம ஆகும் எப்ப அப்படி சொல்லி ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். முதல் பாயிண்ட் உங்களுக்கு காமனா தெரியும், யூசேஜ் ஆஃப் பென் அதர் தென் பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பென். அதாவது பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பென்னை தவிர நீங்க வேற ஏதாவது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஆன்சர் ஷீட்டை கரெக்ட் பண்ண மாட்டாங்க. இது காமனா உங்களுக்கு தெரியும். அடுத்த பாயிண்ட் மெயின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆன்சர் புக்லெட்ல நீங்க எதுவுமே கிறுக்கக்கூடாது, எதையும் எழுதக்கூடாது, எந்த சிம்பிளையும் போடக்கூடாது. அந்த மாதிரி போட்டிருந்தீங்க அப்படின்னா இன்வேலிட் அது, உங்க ஆன்சர் ஷீட்டை கரெக்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க அந்த ஆன்சர் புக்லெட்ல சைன் பண்ணல அப்படின்னா உங்க ஆன்சர் ஷீட்டை கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. நீங்க தவறுதலா மறந்து அந்த மாதிரி மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொஸ்டின் புக்லெட் நம்பரை நீங்க கரெக்டா ஷேடோ பண்ணல அப்படின்னா அந்த ஆன்சர் ஷீட்டை அவங்க எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. அடுத்தது மெயினானது டிடக்ஷன் ஆஃப் மார்க்ஸ். அதாவது மார்க்ஸை எப்போ வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முதல் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன எதாவது நீங்கள் ஷேடோ பண்ணாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கொஸ்டினுக்கு 0.5 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இடது கை கட்டை விரல் ரேகை நீங்க வைக்காம இருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் 0.5 மார்க் கம்மி பண்ணுவாங்க. அடுத்த ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நோட்டிபிகேஷன்ல அனெக்சர் 3ல உங்களுக்கு சிலபஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுபடி எக்ஸாக்டா கேட்க மாட்டாங்க. அதில் அந்த கொஸ்டின் நம்பர்லாம் கொஞ்சம் மாறும். அதை தான் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த அப்டேட் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் எக்ஸாம் வரைக்கும் மறுபடியும் அப்டேட் கண்டிப்பாக வரும். ஒவ்வொரு அப்டேட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க.